Hi friends, vanakkam and welcome back to my channel Dhara's cooking demo. நம்ம பார்க்க போற வீடியோ பலாக்கொட்டை கறி மசாலா தான் பார்க்க போறோம். முதல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ டிஷ்க்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் பலாக்கொட்டை எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணிருக்கேன். கருவேப்பிலை எடுத்துர்க்கேன். ஒரு தக்காளி ஃபைனா சாப் பண்ணிருக்கேன். காரத்துக்கு 2 டீஸ்பூன் dry chili powder. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்துர்க்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். இந்த சோம்பு வந்து தாளிக்கிறதுக்கும் தேங்காய் கூட போட்டு அரைக்கிறதுக்கும் இந்த சோம்பு யூஸ் பண்ணிக்குவேன். தாளிக்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலா, ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்துர்க்கேன். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துர்க்கேன். அது கூட போட்டு அரைக்கிறதுக்கு சோம்பு. ஆக்சுவலாக இப்போ பலாக்கொட்டையில் வந்து ஃபஸ்ட் நம்ம தோல் எடுக்கணும். நான் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துருக்கிறதுனால நல்லா காஞ்சிருக்குது. நம்ம முழுசாக தோல் எடுக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் அதில். இப்போ அதனால் அதை வச்சு இப்படி நம்ம 2ஆக கட் பண்ணிட்டோம்னா வந்து ஈஸியாக அப்படி பீல் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். மோல் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி இது எல்லாமே தோல் பீல் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து கடையிலிருந்து வாங்கிட்டு வந்துருக்கிறதுனால எனக்கு வந்து நல்லா காஞ்சிருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பலாப்பழம் சாப்பிட்டுட்டு அதில் இருக்கிற கொட்டை நீங்கள் செய்யணுன்னா இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இவ்வளோ காஞ்சிருக்காது. அது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிறனால நீங்கள் வந்து அதை என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு வேக வச்சிடணும். குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பீல் பண்ணிடலாம். இப்போ இது வந்து எனக்கு காஞ்சிருக்கிறதுனால நான் வந்து கட் பண்ணி தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குக்கரில் வேக வைப்பேன். இதே மாதிரி இது எல்லாமே ஃபஸ்ட்டு நான் வந்து தோல் பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்படி செஞ்சிங்கன்னா அவ்வளோதான், ஈஸியாக வந்துடும். இப்படி இது வந்து காஞ்சிருக்கிறதுனால எனக்கு இப்படி இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து காய வச்சும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் காய வச்சிங்கன்னா அது மாதிரி காஞ்சிக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே செய்யணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு பீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ எல்லா பலாக்கொட்டையுமே அந்த மாதிரி நான் வந்து தோல் உரிச்சாச்சு. இப்போ இது வந்து குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். பலாக்கொட்டை வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லது. அதில் வந்து நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. என்ன ஒன்றுனா அதில் வந்து கேஸ் ஜாஸ்தி. அதனால் வேக வைக்கும்போது நான் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரே ஒரு பல்லு பூண்டும் நான் வந்து தட்டி இது கூட சேர்த்துக்கிறேன் அந்த கேஸ் எடுக்கிறதுக்காக. இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றி இது வேக வச்சிடலாம். முங்குற அளவு மட்டும் தண்ணி ஊற்றி இப்போ வந்து குக்கரில் நான் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது வந்து வேக வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு 2 விசில் விட்டால் போதும், ஜாஸ்தி விட வேண்டாம், ரொம்ப குழஞ்சி போயிடும். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது மேலே வந்து நல்லா ப்ரெஷர் வருது. நான் வந்து அந்த குக்கர் விசில் போட்டுட்டு 2 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் தானாக அடங்கினதுக்கப்புறம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பலாக்கொட்டை நல்லா வெந்திருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் வந்து கேஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் வந்து இதில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது அதிலிருந்து தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். இப்போ பேன் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு சோம்பு தாளிச்சிடலாம். சோம்பு பொரிஞ்சோடனே பிரியாணி இலை, ஒரு இன்ச் பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ் நல்லா பொரி விட்டுறலாம். அது பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினோடனே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ அதிலே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். இப்போ அந்த எண்ணெயிலே மஞ்சள் தூள் சேர்த்துடலாம்.
வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேன். இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வந்து மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு, 1 ஸ்பூன் தனியாத்தூள் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ அதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பலாக்கொட்டை சேர்த்துடலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாலாம் பலாக்கொட்டை கூட நல்லா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாலாம் நல்லா பலாக்கொட்டை கூட சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெலாம் சுண்டி நல்லா அந்த மசாலா வந்து அந்த பலாக்கொட்டையோடு நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கிடையில் நான் வந்து நம்ம எடுத்து வச்சு இந்த தேங்காய் சோம்பு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். அது வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு வந்து சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்ணும், கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தான் வேணும், அதனால் நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுக்கிறேன் நான். இப்போ வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப டேஸ்டியான பலாக்கொட்டை கறி மசாலா ரெடி. நான் வந்து கார்னிஷ் அண்ட் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் மேலே தூவிடுறேன். இப்போ இது வந்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் இந்த தொக்கு மாதிரி இருக்கிறனால நீங்கள் சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிடவும் வச்சுக்கலாம், இல்லை சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், இல்லை சப்பாத்திக்கு தொட்டுக்கிற கிரேவி மாதிரியும் வச்சுக்கலாம். எல்லா பர்பஸ்க்கும் இது வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இல்லை உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் குழம்பு மாதிரியும் செஞ்சுக்கலாம். இல்லை கிரேவி மாதிரி போதும் அப்படின்னா தொக்கு மாதிரி போதும்னா இந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது பலாக்கொட்டையில் வந்து நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறையா இருக்குது, ரொம்ப ஹெல்தி இது. அதனால் சீசன் டைமில் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்குங்க. பலாக்கொட்டை கறி மசாலா இப்போ பிளேட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சாதத்துக்கு அடிச்சுக்கிறதுக்கு, சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் சஜஷன்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. அப்போ எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.